போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க போறது 6ஆம் வகுப்பு புவியியல் பாடத்திலிருந்து புவி மாதிரி என்கிற லெசன்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது தேர்வில் கட்டாயம் இடம்பெறக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு வினா மற்றும் அதற்கான விளக்கங்களை ஸ்கிப் பண்ணாம கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக பார்க்கவும். சரி, முதல் கேள்வி வாங்க. உலகின் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் யார்? பாருங்க, உலகில் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் கிரேக்கர்கள். அப்ப பாருங்க, கிபி 150 கிரேக்கர்கள் புவி மாதிரியை வடிவமைத்திருக்கிறார்கள். அப்ப முதல் கேள்விக்கு A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து இரண்டாவது கேள்வி வாங்கின, விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வதை போல் தோற்றம், புவி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது என்கிற தகவலை உலகத்தில் முதலாக பதிவு செய்தவர் பாருங்க, முதலாம் ஆரியப்பட்டர். குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான அறிவியல் அறிஞர். அப்ப ஆரியப்பட்டர் எழுதிய ஆரியப்பட்ட சித்தாந்தம், சரிங்களா? ஆரியப்பட்ட சித்தாந்தம். இதே நீங்க சோசியல் சயின்ஸ் புக் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ஹிஸ்டரி பார்ட்ல நீங்க பார்க்கும்போது சூரிய சித்தாந்தம்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா நமக்கு இங்க ஜியோகிராபியில ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்கிற நூலில் இவர் இந்த தகவலை முதலாக விளக்கி இருக்கிறார் என்கிற தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இரண்டாவது கேள்விக்கு B இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்க இந்த தாலமி என்பவர் முக்கியத்துவம் பெறுகிறார். ஏன் பாருங்க, இவர் எழுதிய ஜியோகிராபியா என்கிற புத்தகத்துல பாருங்க, முதலாக அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளை முதலாக வரைந்தவர். பாருங்க, அப்ப உலகில் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் கிரேக்கர்கள். அதே நேரத்துல அச்சக்கோடு மற்றும் தீர்க்க கோட்டை முதலாக வரைந்தவர் அப்படின்னு சொன்னா தாலமி. எந்த புத்தகத்தில்? தாலமி எழுதிய ஜியோகிராபியா என்கிற புத்தகத்தில். மறந்துடக்கூடாது, சரிங்களா? இந்த பெரிபிள்ஸ் ஆஃப் எரித்ரியன் சி ஹிஸ்டரியில பார்ப்போம். விசாகதத்தர் குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த முக்கியமான அறிஞர். அவர் 2 புத்தகம், விசாகதத்தர் பொறுத்த வரைக்கும் 2 புத்தகங்களை எழுதியிருப்பார், முத்திர ராட்சசம் அண்டு தேவி சந்திர குப்தம். சரி, அடுத்து மூன்றாவது கேள்வி வாங்கின, அச்சக்கோடுகள் தொடக்கமாக நிலநடுக்கோடு என்பது. பாருங்க, அச்சக்கோடுகள். அச்சக்கோடுகள் என்பது என்ன? புவியில் கிடைமட்டமாக வரையக்கூடியது. அப்ப தொடக்கமான நிலநடுக்கோடு என்பது 0 டிகிரி அட்சரேகை, சரிங்களா? மறந்துடக்கூடாது. இந்த 0 டிகிரி அட்சரேகை நிலநடுக்கோடு, அதாவது ஈக்குவேட்டார் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, பெருவட்டம். மறந்துடக்கூடாது, கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேல போக போக அந்த வட்டத்தின் அளவு குறைஞ்சிக்கிட்டே போகும், கீழே வரவும் அந்த வட்டத்தினுடைய அளவு குறைந்து கொண்டே செல்லும். அதனாலதான் ஈக்குவேட்டார பெருவட்டம், கிரேட் சர்க்கிள் என்று அழைக்கிறார்கள். சரி, அடுத்து வாங்க, நான்காவது கேள்வி. புவியின் மொத்த பரப்பளவு என்பது 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கரெக்ட். புவியில் காணப்படும் மொத்த அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை 181. கரெக்ட். புவியில் காணப்படும் மொத்த தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை 360. கரெக்ட். அப்ப இந்த நான்காவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. அப்ப B இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்க, வாங்க. இந்த அச்சக்கோடுகள் 181, அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்க லாட்டிடியூட் 181. எப்படி சார் லாட்டிடியூட் அச்சக்கோடுகள் 181 அப்படின்றது எப்படி? பாருங்க, நிலநடுக்கோடு ஈக்குவேட்டார் 1, அதுக்கடுத்து வட அரைக்கோளத்துல 89, தென் அரைக்கோளத்துல 89, அதுக்கடுத்து பாருங்க வட துருவம் 1, தென் துருவம் 1, சரிங்களா? அப்ப மொத்தமா கூட்டி பாருங்க, 89 90, இங்க ஒரு 90, 180 பிளஸ் ஈக்குவேட்டார் 1 சேர்த்தீங்கன்னா 181 அச்சக்கோடுகள் இருக்கும். இப்ப இந்த வட துருவம் தென் துருவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளி மாதிரி தான் நமக்கு தெரியும். ஏன்னா மேல போக போக கீழே வர அந்த சர்க்கிளுடைய வட்டத்தினுடைய அளவு குறைந்து கொண்டே சென்று தென் மற்றும்
வட அரைக்கோளத்தில் ஒரு புள்ளி மாதிரி நமக்கு காட்சி அளிக்கிறது. இப்ப மறந்துடக்கூடாது, அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை 181. வட அரைக்கோளத்துல 89, தென் அரைக்கோளத்துல 89, ஈக்குவேட்டார் 1, வடதுருவம் 1, தென் துருவம் 1, மொத்தம் 181. அடுத்து பாருங்க, தீர்க்க கோடுகள், அதாவது லாங்கிடியூடு 180 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த லாங்கிடியூடு 180 என்ன பாருங்க, 0 டிகிரி. இந்த பக்கம் அதாவது வெஸ்ட்ல 180, ஈஸ்ட்ல ஒரு 180, அப்ப ரெண்டையும் சேர்த்தீங்கன்னாக்க 360. இதுல பாருங்க, இந்த 0ல இருந்து மேற்கு பக்கமாக செல்லும் போதும் 0ல இருந்து கிழக்கு பக்கமாக செல்லும் போதும் 180 டிகிரி அப்படின்றது ஒரே கோடு. அந்த 180 டிகிரி என்பது 2 கோடு அல்ல. சரிங்களா? இந்த சர்க்கிளை நீங்க இப்படியே ஜாயின் பண்ணும் போது பாத்தீங்கன்னா 180 டிகிரி என்பது ஒரே கோடு. நீங்க 180 டிகிரிய 2 தடவை கணக்குல எடுத்தீங்கன்னாக்க 361 வந்துடும். நீங்க புத்தகத்தை மிக தெளிவாக படிக்கணும். 180 டிகிரி வெஸ்ட், 180 டிகிரி ஈஸ்ட், ரெண்டும் தனித்தனி கிடையாது, ஒரே கோடு. அதனால மொத்த தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை 360. மறந்துடக்கூடாது. அப்ப 4வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 5வது கேள்வி வாங்க. அச்சக்கோடுகள் 90 டிகிரி வடக்கு மற்றும் 90 டிகிரி தெற்கு பகுதியில் கோடாக இல்லாமல் புவியாக இருக்கிறது. ஏனென்றால் புவி கோள வடிவத்துடன் காணப்படுகிறது. அதனால மேல போகும்போதும் குறையும், கீழே வரும்போதும் குறையும். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம். அப்ப 5வது கேள்விக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 6வது கேள்வி வாங்க. வட அரைக்கோளத்தில் காணப்படும் அச்ச கோடுகளின் எண்ணிக்கை நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, வட அரைக்கோளத்துல 89 கோடுகள் காணப்படும். தென் அரைக்கோளத்துல 89, வடதுருவம் 1, தென் துருவம் 1, நிலநடுக்கோடு 1, மொத்தம் சேர்த்து மொத்தம் கேட்டா 181. வட அரைக்கோளத்தை மட்டும் கேட்டா 89. ஏன்னா நம்ம புக்ல இருந்து நேரடியாக ஆன்சர் எடுக்கிறோம். இங்க தேவையில்லாம தென் அரைக்கோளம் வட அரைக்கோளம் அந்த பாயிண்ட் புள்ளியை சேர்த்து 90 போடக்கூடாது. இங்க ஆப்ஷனே கொடுக்கல. சரிங்களா? அப்ப புக்ல என்ன இருக்கோ அதை தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள். வட அரைக்கோளத்துல 89 அச்சக்கோடுகளும் தென் அரைக்கோளத்தில் 89 அச்சக்கோடுகளும் இருக்கிறது. சரி, அடுத்து 7வது கேள்வி வாங்க. நில வரைபடத்தில் முதலாக அச்சக்கோடுகளை வரைந்தவர் தாலமி. இவர் எழுதிய ஜியோகிராபியா என்கிற புத்தகத்துலதான் முதலாக அச்சக்கோடுகளை வரைந்திருக்கிறார். அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளை முதலாக பதிவு செய்தவர் தாலமி. 7வது கேள்விக்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 8வது கேள்வி வாங்க. பெருவட்டம் சொன்ன இல்லையா, கிரேட் சர்க்கிள் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 டிகிரி ஈக்குவேட்டார். பாருங்க, நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 0 டிகிரி மேல போக போக குறையும், கீழே வர வர குறையும். அதனாலதான் இந்த 0 டிகிரி அட்சரேகை, அதாவது நிலநடுக்கோடு ஈக்குவேட்டார் சொல்றோம், பெருவட்டம் என்று அழைக்கிறோம். சரி, அடுத்து 9வது கேள்வி வாங்க. ஆர்டிக் சர்க்கிள், கடகரேகை, மகர ரேகை ரொம்ப சிம்பிள், ஒன்னும் பெரிய கஷ்டம் கிடையாது. வட்டம் எடுத்தீங்க அப்படின்னா இங்க 23 டிகிரி ஆஃப் நார்த், அதுக்கடுத்து 66 டிகிரி நார்த், இங்க போகும்போது போல். இதே மாதிரி இங்க வந்தீங்கன்னா 23 டிகிரி சவுத்து, 66 டிகிரி சவுத்து, கீழே வந்தீங்கன்னா பாயிண்ட். இப்ப நீங்க எடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டார், 0 டிகிரி ஈக்குவேட்டார், நிலநடுக்கோடு. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆர்டிக் சர்க்கிள் எங்க இருக்கும்? நார்த். இங்க இருக்கக்கூடியது ஆர்டிக், இங்க இருக்கக்கூடியது அண்டார்டிகா, மேல இருக்கக்கூடிய நார்த்ல இருக்கக்கூடியது ஆர்டிக், சவுத்ல இருக்கக்கூடியது அண்டார்டிகா. இப்ப பாருங்க, அப்ப ஆர்டிக் சர்க்கிள் என்பது 66 டிகிரி வடக்கு நார்த்ல இருக்கக்கூடியது. கடகரேகை பாருங்க, 23 டிகிரி நார்த் வந்து பாத்தீங்கன்னா கடகரேகை. அதே மாதிரி 23 டிகிரி சவுத் வந்து பாத்தீங்கன்னா மகர ரேகை. சரிங்களா? அப்ப பாருங்க, கடகரேகை என்பது 23 டிகிரி வடக்கு, அதுக்கடுத்து மகர ரேகை என்பது 23 டிகிரி தெற்கு, அண்டார்டிகா அப்படின்றது 66 டிகிரி தெற்கு சவுத்து. அப்ப நீங்க ஆன்சர் எடுத்தீங்க என்ன வரும்? 4, 3, 2, 1.
பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தெளிவா பார்க்கணும். ஈக்குவேட்டர் நார்த்ல போனீங்கன்னாக்க கடக ரேகை, அதுக்கப்புறம் ஆர்டிக் சர்க்கிள். அதே சவுத்ல வந்தீங்கன்னாக்க மகர ரேகை, அண்டார்டிகா சர்க்கிள் மறந்துடக்கூடாது. சரி, 9வது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி வாங்கலாம். 23 டிகிரி வடக்கு, 66 டிகிரி வடக்கு, அதே மாதிரி தெற்கு அச்சக்கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா மிடில் லாட்டிடியூட்ஸ். சரிங்களா, ரொம்ப சிம்பிள். எடுத்தீங்க அப்படின்னா சர்க்கிள் எடுங்க. 0, 23 டிகிரி, அதற்கடுத்து 66 டிகிரி. இந்த நார்த்து கீழே வந்து மேல வந்தோம்னா ஆர்டிக். இப்ப பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லையா, அதாவது 0 டிகிரியில இருந்து 23 டிகிரி நார்த்தாக இருந்தாலும் சரி, சவுத்தாக இருந்தாலும் சரி, லோ லாட்டிடியூட், அதாவது தாழ் அச்சக்கோட்டு பகுதி. 23 டிகிரியிலிருந்து 66 டிகிரி வரைக்கும் மிடில் மத்திய அச்சக்கோடு. 66 டிகிரியிலிருந்து 90 வரைக்கும் உயர் ஹை லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்த்தா இருந்தாலும் சவுத்தா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 0ல இருந்து 23 டிகிரி வரைக்கும் லோ, 23 டிகிரில இருந்து 66 வரைக்கும் மிடில், 66 இருந்து 90 வரைக்கும் ஹை உயர் அச்சக்கோட்டு பகுதி மறந்துடக்கூடாது. சரிங்களா, முக்கியமான கேள்வியா. அடுத்து 11வது கேள்வியாங்க. வடதுருவத்திலிருந்து தென் துருவம் வரை அரைவட்ட கோடுகளாக வரையக்கூடிய கற்பனை கோடுகள். பாருங்க, தெளிவா பார்க்கணும். வடதுருவத்திலிருந்து தென் துருவம் என்ன இருக்கும்? வடதுருவத்திலிருந்து தென் துருவம் தீர்க்க கோடுகள் அல்லது மெரிடியன், மறந்துடக்கூடாது. தீர்க்க கோடுகள் அல்லது மெரிடியன். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த லாட்டிடியூட் அப்படின்றது கிடைமட்டமாக வரையக்கூடியது. அச்சக்கோடுகள் என்பது மேற்கிலிருந்து கிழக்காக கிடைமட்டமாக வரையக்கூடியது. வடதுருவத்திலும் தென் துருவமாக செங்குத்து கோடுகள் அப்படின்னா தீர்க்க கோடுகள் அல்லது மெரிடியன், மறந்துட வேண்டாம். அடுத்து 12வது கேள்வி வாங்க. தீர்க்க கோடுகளில் 0 டிகிரி தீர்க்க கோடு முதன்மை தீர்க்க கோடு என்று அழைக்கப்படுகிறது. கரெக்ட். சரிங்களா, சோ அப்ப இந்த 0 டிகிரி தீர்க்க கோடை அடிப்படையாக கொண்டுதான் நேரம் கணக்கீடு செய்யப்படுகிறது. அப்ப பாருங்க, 0 டிகிரி. சரிங்களா, 0 டிகிரி தீர்க்க கோடு. 0 டிகிரிக்கு வெஸ்ட்ல போனீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணணும். அதே நேரத்தில் 0 டிகிரிக்கு ஈஸ்ட்ல வந்தீங்கன்னா பிளஸ் பண்ணணும். அதாவது பாருங்க, இந்தியா எங்க இருக்கு? 0 டிகிரிக்கு ஈஸ்ட்ல கிழக்கில் இருப்பதால் நம்ம என்ன பண்றோம்? பிளஸ் 530. சரிங்களா, 0 டிகிரி இருந்து பிளஸ் பண்றோம், மறந்துடக்கூடாது. அப்ப இந்த 0 டிகிரி தீர்க்க கோடை அடிப்படையாக கொண்டுதான் நேரம் கணக்கீடு செய்யப்படுகிறது. இந்த 0 டிகிரி தீர்க்க கோட்டில இருந்து மேற்கு நோக்கி போனீங்கன்னா நேரம் மைனஸ் ஆகும், கிழக்கு நோக்கி வந்தீங்கன்னாக்க பிளஸ் ஆகும், மறந்துடக்கூடாது. அப்ப இந்த கோடு எங்கு செல்கிறது? இங்கிலாந்து இருக்கக்கூடிய கிரீன்விச் வழியாக செல்கிறது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த கிரீன்விச்ல தான் பாருங்க, ராயல் வானியல் ஆய்வு மையம் லண்டன்ல இருக்கு. அதன் வழியாகத்தான் இந்த 0 டிகிரி கோடானது செல்கிறது. அப்ப பாருங்க, இந்த 0 டிகிரி தீர்க்க கோட சர்வதேச நேர கோடாக நாம் எப்ப ஏத்துக்கிட்டோம்? 1884 அமெரிக்காவில். பாருங்க, அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற பன்னாட்டு கருத்தரங்கில் இந்த 0 டிகிரி தீர்க்க கோடு நேர கோடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா, 1884 அமெரிக்கா வாஷிங்டன் டிசி, மறந்துடக்கூடாது. அப்ப 12வது கேள்வி பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானவை. அடுத்து 13வது கேள்வி வாங்க. தீர்க்க கோடுகள் புவியின் துருவ பகுதியில் எந்த அளவு இடைவெளியுடன் காணப்படுகிறது? கவனமா பார்க்கணும். தீர்க்க கோடுகள் கொடுத்திருக்காங்க. தீர்க்க கோடுகள் பாருங்க துருவ பகுதியில். அதே இங்க கேள்வி பாருங்க. நீங்கள் வரும்போது இது ஈக்குவேட்டர், அப்ப 0 டிகிரி. அடுத்து பாருங்க 45 டிகிரி, அதுக்கடுத்து 90 டிகிரி. 90 டிகிரி வரும்போது துருவ பகுதி நார்த்தா இருக்கலாம் அல்லது சவுத்தா இருக்கலாம். சவுத்து நார்த்தா இருக்கலாம். இங்க பாருங்க, இந்த தீர்க்க கோடுகளை பொறுத்த வரைக்கும் சம இடைவெளியோடு காணப்படாது. சம இடைவெளியோடு காணப்படாது.
தெளிவா பாருங்க. நிலநடுக்கோட்டு பகுதியில் இதனுடைய டிஸ்டன்ஸ் 111 கிலோமீட்டர். நிலநடுக்கோட்டு பகுதியில் இதனுடைய இடைவெளி 111 கிலோமீட்டர். அதே நேரத்துல 45 டிகிரியில மேல போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி இதனுடைய இடைவெளி 79 கிலோமீட்டர். துருவ பகுதியில் 0. சரிங்களா? அப்ப நமக்கு இதே நிலநடுக்கோட்டு பகுதியில் ஒரு தீர்க்க கோட்டிற்கும் இன்னொரு தீர்க்க கோட்டிற்கும் இடைவெளி கேட்டிருந்தா 111 கிலோமீட்டர் நம்ம போட்டுப்போம். அதே மாதிரி 45 டிகிரியாக இருந்தால் 79 கிலோமீட்டர். நமக்கு துருவ பகுதியின் கேட்டிருக்கிறதுனால 0 டிகிரி. மறந்துடக்கூடாது, இந்த தீர்க்க கோடுகள் இணை கோடுகள், parallel lines கிடையாது. அப்ப 13வது கேள்விக்கு என்ன உங்களுக்கு ஆன்சர்? டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மறந்துடக்கூடாது. 13வது கேள்விக்கு துருவ பகுதியின் கேட்டிருக்கிறதுனால இடைவெளி கிடையாது. சரி, இப்ப இதே கேள்வி பாருங்க. இதே கேள்வி அச்சக்கோடுகளுக்கு ஒரு அச்சக்கோட்டிற்கும் இன்னொரு அச்சக்கோட்டிற்குமான இடைவெளி அப்படின்னு நமக்கு கேட்டிருந்தாங்கன்னா, அச்சக்கோடுகள் சம இடைவெளியில் செல்லக்கூடியது. அப்ப ஒரு அச்சக்கோட்டிற்கும் இன்னொரு அச்சக்கோட்டிற்கும் இடைவெளி பாருங்க 111 கிலோமீட்டர். இது parallel lines, இணை கோடுகளாக இருக்கும். லாட்டிடியூட், ஒரு லாட்டிடியூடுக்கும் இன்னொரு லாட்டிடியூடுக்குமான இடைவெளி 111 கிலோமீட்டர். மறந்துவிடக் கூடாது. சரி, அடுத்து வாங்க 14வது கேள்வி. சரியான கூற்றை தேர்வு செய்யும். தீர்க்க கோடுகளில் 180 டிகிரி தீர்க்க கோடு பன்னாட்டு தேதி குறி கோடாக நிர்ணயிக்கப்படுகிறது. கரெக்ட். நம்ம பார்த்தோம் 0 டிகிரி என்பது நேரம், 180 டிகிரி என்பது தேதி. இப்ப இந்த 180 டிகிரி தீர்க்க கோடு இங்கிலாந்து நாட்டில் லண்டனில் இருக்கக்கூடிய கிரீன்விச் வழியாக செல்கிறது. தவறு. அப்ப இது எங்க சார் போகும் பாருங்க. பசிபிக் பெருங்கடலில் ரஷ்யாவிற்கும் அலாஸ்காவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்கிறது. சரிங்களா? கவனமா பார்க்கணும். அப்ப இந்த 180 தீர்க்கக்கூடிய என்பது பசிபிக் பெருங்கடலில் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவின் அலாஸ்காவிற்கும் இடையே இருக்கக்கூடிய பேரிங் நீர்ச்சந்தி வழியாக செல்லும். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறானது. அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மறந்து விட வேண்டாம், இதுவும் முக்கியமான கேள்விதான். இப்ப பாருங்க, இந்த கோடு இருக்குல்ல 180 டிகிரி கோடு, இப்படி வச்சுங்க. உதாரணத்துக்கு இப்படி வைங்க. இத 180 டிகிரி கோடா வச்சீங்கன்னா இந்த கோட்டிற்கு பாருங்க மேற்கிலிருந்து கிழக்காக போனீங்கன்னா, இந்த கோட்டிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்கா போனீங்க அப்படின்னா ஒரு நாள் குறையும். உதாரணத்திற்கு இங்க இருக்கக்கூடிய ஜப்பான்ல இருந்து அமெரிக்கா போனீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிருவீங்க, குறையும். இதே நேரத்துல கிழக்கிலிருந்து மேற்காக போனீங்கன்னா சரிங்களா ஒரு நாள் கூடும். இதை நம்ம அடுத்த கேள்வியா கொடுத்திருப்போம். தெளிவா இங்க லிசன் பண்ணுங்களேன். அப்ப 14வது கேள்விக்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15வது கேள்வி, ஒரு தீர்க்க கோட்டில் இருந்து கிழக்கு நோக்கி செல்ல செல்ல மேற்கு நோக்கி செல்ல செல்ல ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண, கிழக்காக போகும்போது கூடும், மேற்காக போகும்போது குறையும். நம்ம ஏற்கனவே பார்த்த ஞாபகம் இருக்கா? இந்த 0 டிகிரி இருந்து கிழக்காக போகும்போது இந்தியா கிழக்குல இருக்கிறதுனால +530 போவோம். இதே நீங்க மேற்கு நோக்கி போகும்போது மைனஸ், அதனால என்ன பண்ணோம்? மேற்கு நோக்கி போகும்போது குறையும், கிழக்கு நோக்கி போகும்போது கூடும். மறந்துடக்கூடாது. சரி, அடுத்த கேள்வி வாங்க. 16வது கேள்வி, தல நேரம் என்பது என்ன? ஒண்ணு இல்ல, நண்பகல் 12 மணி. ஒரு தீர்க்க கோட்டினுடைய பாருங்க, ஒவ்வொரு தீர்க்க கோட்டினுடைய நேராக, ஒவ்வொரு தீர்க்க கோட்டிற்கும் நேராக சூரிய கதிர் விழுந்தால் அது தல நேரம் நண்பகல் 12 மணி. சரியா? மறந்துடக்கூடாது. இப்ப இந்த நண்பகல் 12 மணி என்பது என்ன மொழி சொல்? சரியா? நண்பகல் 12 மணி பாருங்க, மெரிடியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மெரிடியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த மெரிடியன் என்கிற சொல் பாருங்க, மெரிடியனன்ஸ் என்கிற லத்தீன் சொல்லிலிருந்து உருவானது. அப்ப இதன் பொருள் பாருங்க நண்பகல். மறந்துடக்கூடாது, மிட் டே.
மிடில் டே அப்படின்னு அர்த்தம். இந்த மெரிடியன் என்றால் நண்பகல் என்று பொருள். இந்த மெரிடியன் என்கிற சொல் மெரிடியனன்ஸ் என்கிற லத்தீன் மொழி சொல்லிருந்து உருவானது. இதற்கு மீனிங் பார்த்தீங்கன்னா மிடில் டே, நண்பகல். சரிங்களா? அதனால பாருங்க ஏஎம் பிஎம் அப்படின்னு எது சொல்றோம்? ஆன்டி மெரிடியன். அப்ப என்ன அர்த்தம்? நண்பகலுக்கு முன்னர். ஆன்டி அப்படின்னு பிஃபோர் அர்த்தம், நண்பகலுக்கு முன். பிஎம் போஸ்ட் மெரிடியன், நண்பகலுக்கு பின். இதுல இருந்து ஏஎம் பிஎம் என்பது உருவானது, மறந்துடக்கூடாது. அப்ப 16வது கேள்விக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 17வது கேள்வி வாங்க. புவி கோளத்தினுடைய சுற்றளவு 360 டிகிரி. சரிங்களா? சுற்றளவு பாருங்க 360 தீர்க்க கோடுகளாக நாம் பிரித்திருப்போம். அதுக்கடுத்து பாருங்க 360 டிகிரிய நீங்கள் முழுமையாக கடப்பதற்கு 1440 நிமிடங்கள் ஆகும். எப்படி சார்? பாருங்க, ஒரு டிகிரியை கடப்பதற்கு 4 நிமிடம். சரிங்களா? அதே நேரத்தில் பாருங்க, ஒரு டிகிரியை கடப்பதற்கு 4 நிமிடங்கள். அப்ப நீங்கள் 15 டிகிரியை கடந்திருந்தீங்கன்னா 60 நிமிடங்கள், 1 மணி நேரம். சரிங்களா? அப்ப 1 மணி நேரத்துல எத்தனை தீர்க்க கோடுகளை நம்ம தாண்டுவோம் அப்படின்னா 15 தீர்க்க கோடுகளை நீங்கள் கடந்தால் 1 மணி நேரத்தை கடந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஈஸியா நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 18வது கேள்வி வாங்க. கீழ்காணும் தீர்க்க கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்க கோடு எதுன்னு கேட்டா 82.5 82.5 டிகிரி ஈஸ்ட் தீர்க்க கோடு, மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்ப பாருங்க, நீங்கள் இந்தியாவுடைய படம் எடுத்தீங்கன்னாக்க இந்தியா பாருங்க, எக்ஸாக்டா எங்க இருக்கும்? இந்த 2 பகுதி எடுங்களேன். சராசரி அந்த 2 பகுதி எடுத்தீங்கன்னா தீர்க்க கோடுகள் என்பது 68.7. அதுக்கடுத்து ஈஸ்ட்ல போனீங்கன்னாக்க 97.25. அப்ப பாருங்க, இந்தியாவுடைய அமைவிடம் என்பது 68.7 தீர்க்க கோட்டிலிருந்து 97.25 தீர்க்க கோடுகள் வரை இருக்கிறது. அப்ப இந்தியாவில் மொத்தம் பாத்தீங்கன்னா 29 தீர்க்க கோடுகள் இருக்கிறது. அப்ப நம்ம 29 திட்ட நேரத்தை பின்பற்ற முடியாது. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்தியாவுடைய சென்டர் பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். எங்க இருந்து? எங்க? குஜராத்தில் இருக்கக்கூடிய கவுர் மேட்டா என்கிற இடத்திலிருந்து அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கீபித்து என்கிற இடம் தான் பாருங்க. இப்ப இந்த 2க்கும் சென்டர் பாயிண்ட் நம்ம எடுத்து என்ன பண்றோம்? இந்தியாவுடைய திட்ட நேரமாக எடுக்கிறோம். அப்ப இந்த கோடு இந்தியாவுடைய பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத்திற்கு அருகில் பாருங்க மிர்சாப்பூர் என்கிற இடத்தின் வழியாக செல்கிறது. அப்ப இந்த 82.5 டிகிரி ஈஸ்ட் தீர்க்க கோடுகள் இருக்கு இல்லையா? ஈஸ்ட் தீர்க்க கோடை இந்தியாவுடைய திட்ட நேரமாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மொத்தம் பாருங்க, உலகத்துல 24 நேர மண்டலங்கள் உள்ளது. நம்ம பரப்பளவு ஒரு சின்ன நாடுன்றதுனால ஒரு திட்ட நேரத்தை வச்சிருக்கோம். ரஷ்யா போன்ற நாடுகளில் பரப்பளவு பெரிதாக இருப்பதால் பாருங்க, ரஷ்யாவில் மொத்தம் 7 திட்ட நேரங்கள் கோடுகளை ரஷ்யா பின்பற்றுகிறது. அங்க பாருங்க, ரஷ்யாவுடைய வெவ்வேறு நகரங்களுக்கு நீங்க போகும்போது ஒரே மாதிரியான நேரம் இருக்காது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க போனாலுமே 82.5 டிகிரி ஈஸ்ட் தீர்க்க கோட அடிப்படையாக கொண்டு நேரம் ஒரே மாதிரியாக கணக்கீடு செய்யப்படுகிறது. அப்ப இந்தியாவுடைய மேற்கு எல்லை குஜராத்தில் இருக்கக்கூடிய கவுர் மேட்டா, கிழக்கு எல்லை அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கீபித்து. அப்ப இந்த 82.5 டிகிரி தீர்க்க கோடு எதன் வழியாக, எந்த இடத்தின் வழியாக செல்கிறது? உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் என்கிற இடத்தின் வழியாக செல்கிறது. மறந்துடக்கூடாது. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். அடுத்து 20வது கேள்வி வாங்க. 23 டிகிரி வடக்கு அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 23 டிகிரி நார்த் நம்ம கொடுத்திருக்கிறதுனால கடக ரேகை. அப்ப 19வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். இதே பாருங்க,
23 டிகிரி சவுத்னு கொடுத்திருந்தா மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். மறந்துடக்கூடாது, நமக்கு நார்த் கொடுத்திருக்கிறதுனால டிராபிக் ஆஃப் கேன்சர், அதாவது கடக ரேகை ஆன்சர். அடுத்து 20வது கேள்வி வாங்க. 0 முதல் 180 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடுகள் வரை காணப்படக்கூடிய புவி பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பாருங்களேன், கிழக்கு நம்ம கொடுத்துட்டாங்க. அப்ப கிழக்குன்னு கொடுத்ததுனால கிழக்கு அரைக்கோளம். என்ன கொடுத்திருக்காங்க? ரொம்ப சிம்பிள். 0 இங்க இருந்து 180 டிகிரி ஈஸ்ட், அப்ப கிழக்கு அரைக்கோளம். இதே 180 டிகிரி வெஸ்ட்னு கொடுத்திருந்தா மேற்கு அரைக்கோளமாக நமக்கு பதில் கிடைத்திருக்கும். அப்ப 20வது கேள்விக்கு கிழக்கு தெற்கு கோடுகள் கொடுத்ததுனால கிழக்கு அரைக்கோளம். அப்ப 20வது கேள்விக்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்ப இந்த பதிவை பொறுத்தவரைக்கும் பாருங்க, 6ஆம் வகுப்பு ஜியோகிராபியில் இருக்கக்கூடிய புவி மாதிரி என்கிற பாடத்திலிருந்து கேள்விக்கு, அதாவது தேர்விற்கு வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் மற்றும் அதற்கான விளக்கங்களை நம்ம பார்த்திருக்கோம். கவனமா நோட் பண்ணுங்க. உங்களுக்கு மேற்படி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே தெரியக்கூடிய எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கட்டாயம் உதவி செய்கிறோம். நம்முடைய மதுரை RKIAS அகாடமியில 2026ஆம் ஆண்டிற்கான டிஎன்பிசி ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் காவல்துறை தேர்வுகளுக்கான வகுப்புகள் துவங்கி இருக்கிறது. அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வகுப்பில் ஆர்வம் உள்ள மற்றும் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கலந்து கொண்டு வரக்கூடிய 2026ஆம் ஆண்டில் நீங்கள் அனைவரும் அரசு பணியாளராக மாறுவதற்கு நம்முடைய மதுரை RKIAS அகாடமி சார்பாக நல்வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். நன்றி.